ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற டாப் 10 மிகவும் அமானுஷ்யமான பயங்கரமான இருக்கிற ஒரு டாப் 10 பிளேசஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பகலில் பார்க்கும்போது ஒரு சாதாரண நகரம் போல தான் எல்லாருக்குமே தோன்றும். அது உண்மையும் கூட, ஒரு அழகான ஒரு சிட்டி. ஆனால் இரவு 12 மணிக்கு மேலே சில இடங்களில் மட்டும் சென்னை வேற ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிக்குது. இன்னைக்கு சென்னையில் மிகவும் பயங்கரமான மற்றும் சில அமானுஷ்யங்களாக இருப்பதாக சொல்லப்படுற 10 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கன் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடையாறில் இருக்குது. திருவான்மியூர் மற்றும் பெசநகர் ஆற்றை இணைக்கிற ஒரு இடம் தான் இந்த புரோக்கன் பிரிட்ஜ். 1960 கட்டப்பட்ட இந்த பாலம் ஒரு பெரிய புயலுக்கு பிறகு கடுமையாக சேதம் அடைஞ்சு நிரந்தரமாக இந்த பாலம் கைவிடப்பட்டது. மக்கள் சொல்வது என்னன்னா, இரவு நேரத்தில் வெள்ளை உடையில் ஒரு பெண் இந்த பாலத்துக்கு நடந்து செல்வதை பலரும் பார்த்ததா சொல்கிறாங்க. சிலர் யாரும் இல்லாத இடத்துல பின்னாடி காலடி சத்தம் கேட்பதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. மொபைல் சிக்னலே திடீர்னு மறைவதும் கேமரா கிளிச் அடிக்கடி இந்த இடத்துல ஏற்படுவதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த பாலம் உடைஞ்சது கான்கிரீட் மட்டும் இல்லை, பல உயிர்களையே இங்கே சிக்கி கொண்டதாக நம்பப்படுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம். இந்த இடத்த பற்றி ஒரு படமே வந்திருக்கு. அதுதான் எந்த இடம் கேட்டிங்கன்னா டிமாண்டி காலனி. சென்னையோட ஹாரர் கேபிட்டல்னே சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகப்பா சாலை. சென்னையில் நிறைய பேய் கதைகள் பேசப்படும் இடங்களில் இதுவும் ஒன்று. கதைப்படி தனது மகனை இழந்த துயரத்திற்கு ஒரு போர்ச்சுகீசிய வியாபாரி டிமாண்டி இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இரவு நேரங்களில் ஷேடோ ஃபிகர்ஸ் தெரியறதா சொல்லப்படுது. காலியான வீடுகளில் மனித குரல்கள் சிலது கேட்பதாகவும் சொல்கிறாங்க. நாய்கள் கூட இந்த தெருவில் நடக்க பயப்படுவதாகவும் சொல்லப்படுது. சென்னையில் பேய் கதைகளுக்கு ஒரு தலைநகரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது டிமாண்டி காலனி தான். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிக்காட்டுக்குப்பம், ஈசிஆர் கோஸ்ட் வில்லேஜ். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈசிஆர் அருகில் உள்ள மீனவ கிராம பகுதி இடம் தான் இந்த கரிக்காட்டுக்குப்பம். 2004 சுனாமிக்கு பிறகு இந்த பகுதியில் பல உயிரிழப்புகள் நடந்ததாக சொல்லப்படுது. இரவு நேரங்களில் நிறைய அழுக சத்தங்களும் கடற்கரையில் குழந்தைகளோட நிழல் தெரியறதாகவும் சொல்கிறாங்க. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி குரல்களும் அடிக்கடி கேட்பதா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. கடல் எடுத்த உயிர்கள் இன்னும் அங்கேயே அலைந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. நான்காவதாக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், தாம்பரம். 365 ஏக்கர் பரப்பளவில் காடு போன்ற ஒரு சூழலில் தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜில் ரூமராக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஹாஸ்டல் காரிடாரில் இரவு நேரத்தில் காலடி சத்தங்கள் கேட்பதாகவும், யாரும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் லைட்ஸ் அடிக்கடி எரிவதாகவும், பழைய மரங்கள் நடுவில் ஷேடோ சைட்டிங்ஸ் தெரிகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த காட்டில் அமைதியான ஒரு சத்தம் ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைச்சி வைக்கிறதாகவும் சொல்லப்படுது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெசாசாபிக்கல் சொசைட்டி, அடையார். ஆன்மீக மையமாக அறியப்பட்டாலும் இங்கு பேரானார்மல் எனர்ஜி இருப்பதாக பலர் நம்புகிறாங்க. இந்த இடத்துல என்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்குன்னா, இரவு நேரத்தில் சாண்டிங் சவுண்ட் அடிக்கடி கேட்பதாகவும், மரங்கள் அருகே அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபிகர்ஸ் தெரியறதாகவும், மெடிடேஷன் ஹாலில் திடீர்னு குளிர் எடுப்பதாகவும் சொல்லப்படுது. ஆன்மீகம் இருக்கும் இடத்துல இருண்ட சக்திகளும் இருக்குமான்னு தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக மிக பிஸி ஃப்ளைஓவராக இருக்கிற அண்ணா ஃப்ளைஓவர். இரவு 2 மணி அளவில் வெள்ளை சேலையோட ஒரு பெண் லிஃப்ட் கேட்பதாக அடிக்கடி இங்கே பல பேர் சொல்கிறாங்க. பல கேப் டிரைவர்ஸ் இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிரைவர்கள் சொல்வது என்னென்னா, அவங்கள காரில் ஏற்றிய சில நிமிடங்களில் அவங்க காணாமல் போயிடுறதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா F2 பில்டிங், பெசன்ட் நகர். இந்த பில்டிங் எதுக்கு ஃபேமஸ்னால் பேரானார்மல் டிஸ்கஷன்ஸ் மற்றும் ஹர்பல் லெஜெண்ட்ஸ் காரணமாக ஆன்லைனில் மிகவும் ப்ராப்ளமாக இருக்குது. ஜன்னல்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகுதும், காலியான அறைகளில் இருந்து குரல்கள் கேட்பதாகவும், செக்யூரிட்டி கார்ட்ஸ் பயந்து வேலையே விட்டு போன சம்பவங்கள்லாம் இந்த பில்டிங்கில் நடந்திருக்கு. இந்த கட்டிடத்தில் மனிதர்கள் வாழாமல் இருக்கலாம், ஆனால் வேறு ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கிறதா சொல்லப்படுது. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோட், பெசன்ட் நகர். காலியான இடங்களை பார்த்து அங்கே இருக்கிற திருநாய்கள் தொடர்ந்து குறைச்சிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. பைக் ரைடர் ஷேடோ போன்ற உருவங்கள் சாலையை கடப்பதாக அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சில நேரங்களில் மனிதர்களே பார்க்க முடியாததை மிருகங்கள் பார்க்கும்.
ஒருவேளை அதுதான் இந்த திருநாய்கள் குறைக்குதா அப்படின்றது கேள்விக்குறி. 9வதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி நகர் சிமெண்ட்ரி ஏரியா. பழைய கல்லறை பகுதி தான். நள்ளிரவில் ரொம்ப அழுக சத்தம் கேட்பதாகவும் வெள்ளை கலரில் மிஸ்ட் ஏதோ ஒன்று தோன்றுறதாகவும் திடீர்னு டெம்பரேச்சர் இந்த இடத்துல கம்மியாகுதாகவும் இங்கே புதைக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அமைதியாக தூங்குறாங்களான்றது தான் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. 10வதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டன் ஹவுஸ் கொலோனியல் ஹாரர் மிஸ்ட்ரி. இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னை வேப்பிரியில் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான மாளிகை தான் இந்த டவுட்டன் ஹவுஸ். நள்ளிரவில் பியானோ சத்தம் கேட்பதாகவும் விக்டோரியன் உடையில் ஏதோ ஒரு உருவம் தெரியறதாகவும் சொல்லப்படுது. ஹாலில் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் தெரியறதாகவும் சொல்லப்படுது. பழைய வீடுகள் பேசாது, ஆனால் சில வீடுகள் கத்தும். அந்த மாதிரி ஒரு வீடு தான் இந்த வீடு. இப்போது நான் சொன்ன பிளேஸ்லேருந்து ஏதோ ஒரு பேரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதை விட பயங்கரமான இடமும் உங்களுக்கு தெரியனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சென்னையில் இருக்கிற டாப் 10 ஸ்கேரியஸ்ட் பிளேசஸ். இந்த வீடியோ எனக்கு வாய்ஸில் டப்பிங் கொடுக்கும்போதே பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனக்கு ஆச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.